அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்களின் ஊர்மண் குடும்ப நாவல், அத்தியாயம் 21. அன்புள்ள சிந்தாமணி, நலம் நலமறிய நாட்டம். உன் கடிதம் பார்த்தேன். உங்கள் ஊர் நிலவரம் பற்றி கலவரப்பட்டிருந்தாய். அஞ்சுவதால் மிஞ்சுகிற நன்மை எதுவுமில்லை. கலக்கமின்றி பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிதானமாக அணுகு. சாதி சண்டைகள் இந்த நூற்றாண்டு நாகரிகத்துக்கு சம்பந்தமற்ற வெட்கக்கேடு. சகோதரத்துவம்தான் தொழில் யுகத்தின் பண்பு. இதுவே மனிதநேயமாக, சர்வதேச சமத்துவமாக பரிணாமம் கொள்ள வேண்டும். நம் நாட்டில்தான் காலத்துக்கு பொருந்தாத பிற்போக்குத்தனமான கலவரங்கள், மனப்பிணக்குகள், சாதி பேதங்கள், நிலம் சார்ந்த சமூகத்தின் அத்தனை குணங்களும் அப்படியே நீடிப்பது நமது துரதிர்ஷ்டம். இதுதான் நிலைமை. புலம்புவதால் புண்ணியமில்லை. வேல்சாமி, சுப்பிரமணியை நன்கு பயன்படுத்து. நட்பு குன்றாமல் காப்பாற்று. பதற்றப்படாமல் துணிச்சலாக அணுகு. உன் தேசப்பற்றும் மனிதநேய பண்பும் உன்னை மாவீரனாக மாற்றும். நீ சார்ந்திருக்கிற அரசியல் கட்சியையும் ஊர் பிரச்சனையில் தலையிடவை. எப்படியேனும் மக்கள் ஒற்றுமையும் அமைதியும் மீண்டும் வாழ்வின் நிஜமாகட்டும். வாழ்த்துக்களுடன், ராஜசேகர், சென்னை. மாலை 6 மணிக்குத்தான் வண்டியை வேறொரு டிரைவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஊருக்கு வருகிற பஸ்ஸில் வந்தான். வீடு வந்தவுடன் காக்கி சட்டையை கழற்றினான். அம்மாதான் சொன்னாள், சிந்து, உனக்கு ஒரு காகிதம் வந்திருக்குடா. கொண்டாமா. வாங்கினான். இன்லன் லெட்டர். ஒழுங்காக பிரித்தான். ராஜசேகர் சாரின் கடிதம். இவனுக்கு ட்ரைனிங் ஆபீசராக இருந்தவர். திருமங்கலத்துக்காரர். ஓய்வு பெற்று வந்துவிட்டார். சென்னையில் வீடு கட்டியிருக்கிறார். ஏதோ ஒரு சின்ன நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவருடன் தொடர்ந்து கடித தொடர்பு வைத்திருக்கிறான். இவனது முதல் ஆசான். உலகத்தை, வாழ்க்கையை காட்டும் சாளரமாக இருந்தவர். இவனுக்கே இவனை உணர்த்தியவர். இவனது ஊர் மக்கள் அசல் சுபாவத்தை உணர்த்தியவர். அற்புதமான மனிதர். கடிதத்தை வாசித்து முடித்தான். அவனுள் ஆழ்ந்த பெருமூச்சு. காக்கி பேண்டை கழட்டினான். கைலியை கட்டி கொண்டான். தொட்டி தண்ணீரை அள்ளி கால், கை, முகம், நெஞ்சு எல்லாம் கழுவி துடைத்து கொண்டான். சுப்பிரமணியை தேடி புறப்பட்டான். மோட்டார் களவுக்கு பிறகு என்ன நிலவரம் அறியணும். ஏண்டா சிந்து? என்னம்மா? சாப்பிட்டுட்டு போயேன். இந்தா வந்துருதேம்மா. முற்றத்துக்கு வந்தான். தேடிப்போன மூலிகை காலடியில் கிடந்ததை போல சுப்பிரமணி வந்தான். என்னப்பா விசேஷம்? நேத்து எங்க ஜாதி கூட்டம் போட்டாக. மோட்டார் களவு சம்பந்தமாக ரொம்ப கவலையா யோசனை பண்ணினாக. அதுல வலுவா ஒரு விஷயம் வந்துச்சு. என்ன விஷயம்? எங்க சாதியில எவனுக்கும் ஸ்பேனர் பிடிக்க கூட தெரியாது. கரண்ட் சம்பந்தமா ஒன்றும் தெரியாது. அதனால எவனும் இம்புட்டு பெரிய காரியங்களை பண்ணியிருக்க முடியாது. நாடாக்கமார் தேவமாருக்கு இடையில வந்திருக்கிற பகைய, வெறுப்ப முறுக்கேத்தி மும்மரப்படுத்துற கெட்ட எண்ணத்துல எவனோ செஞ்சிருக்கணும். மோட்டார், பம்பு செட், கரண்ட் விஷயங்கள்ல கரை கண்ட எலக்ட்ரீஷியன்க 4 பேரும் நாடாக்கமாறுதான். அப்படியே இருக்கலாம். அதுக்கும் நியாயம் இருக்கு. பகைய முறுக்கேத்தி விடுறதுல யாருக்கு என்ன லாபம்? லாபம் இல்லாம இருக்காது. சோழியம் குடுமி சும்மா ஆடாது. இது எங்க போய் முடிய போதோ என்ற கவலையில் வருத்த பெருமூச்சு விட்டான். சட்டென்று சுதாரித்த சிந்தாமணி புது மலர்ச்சியோடு சொன்னான், நம்ம ஆபீசர் தேவர்கிட்ட இருந்து காகிதம் வந்திருக்கு. அப்படியா? கொண்டா கொண்டா. அவனுக்குள்ளும் ஆவல், பரபரப்பு. நல்லையா நாடாரும் இன்னும் சிலரும் பக்கத்து டவுனில் இருந்த காவல் நிலையம் போயிருந்தார்கள். அங்கும் அவர்களுக்கு கசப்பான அனுபவங்கள்தான். மோட்டார் களவு போன விஷயத்தை
புகாராக எழுதி ஊர் சார்பாக, அதாவது சாதி உறவின்முறை சார்பில் நீட்டினார். இன்ஸ்பெக்டர் பார்த்துவிட்டு முதலிலேயே முகத்தை சுளித்தார். மோட்டார் யாருக்கு சொந்தமோ அவங்க தான் தனித்தனியா புகார் தரணும். அதான் முறை. சாதி சண்டை போடுற ஆசை இருந்தா இப்படி எழுதலாம். ஆனா நாங்க இந்த புகாரை எடுத்துக்க மாட்டோம் என்றார். நல்லையாவுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. உள்ளூர் பிரமுகர்கள் மத்தியில் தான் முட்டாளாகிறோமே என்கிற தர்ம சங்கடம். அப்புறம் மொத்தமாக நிலவரத்தை விசாரித்தார் இன்ஸ்பெக்டர். கதை போட்ட மாதிரி இவர் விளக்க, இன்ஸ்பெக்டர் எரிச்சலை அடக்கி கொண்டு சமாளிக்கிற நிலையில் நல்லையாவுக்கு அடிவயிறு கலங்கியது. உங்களுக்கு யார் மேல சந்தேகம்? தேவமார் மேலதான். அவங்கள தவிர வேற யாரும் செய்ய நியாயமில்லை. மொத்தமா சொன்னா எப்படி? குறிப்பிட்டு இன்னார் இன்னாருன்னு சொல்லணும். அப்படி சொல்ல முடியாது. சாதி அடிப்படையில புகார், சாதி அடிப்படையில சந்தேகம், இதெல்லாம் சாதி சண்டையை மூட்டணும்னு ஆசைப்படுறவங்க செய்யற முறைகள். இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. விவகாரம் ரொம்ப சிக்கலாகாம பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிதானமா போங்க. அடிதடி, வம்பு வழக்கு, மல்லுக்கட்டு கில்லுக்கட்டுன்னு வந்துச்சுன்னா நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். 2 சைட்லையும் 50-50 பேரை கேஸ்ல சேர்த்து வலுவான செக்ஷன்ல மாட்டி விட்டுருவேன். அப்புறம் கோர்ட்டுக்கு அலைஞ்சே உங்க ஊரு நாசமா போயிரும். பார்த்துக்கங்க. நல்லையாவுக்குள் புளியை கரைத்து குடித்த மாதிரி இருந்தது. அவருக்கு படபடப்பாக வந்தது. வியர்த்து கொட்டியது. சத்தத்தை உயர்த்தாமல் சொன்னாலும் இன்ஸ்பெக்டரின் மிரட்டலின் முழுமையை உணர்ந்தார். அதைவிட பயங்கரம் என்னவென்றால், சாதி சண்டையை மூற்றதே நீங்கதான் என்கிற கோபமான குற்றச்சாட்டையும் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். புகார் கொடுக்காமலேயே திரும்பி வந்தார்கள். அவர்களுக்குள் ஊமை கோபம், ரகசியமாக அவமதிக்கப்பட்ட ஆத்திரம். கோபமாக பேசிக்கொண்டார்கள். நம்ம சாதி பயல்களே நமக்கு குழி வெட்டுறாங்க. அப்புறம் நம்மளை எவன் மதிப்பான்? வெளியே இருக்கிற விரோதியை விட உள்ளே இருக்கிற துரோகிக ஆபத்தானவங்க. நெசந்தான். இவங்களை தண்டிக்கிற தண்டனையில வெளியே இருக்கிற எதிரிக அலறிக்கிட்டு ஓடி ஒளியணும். ஆமா, இதுல தாட்சண்யமே காட்டக்கூடாது. அவரு எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, ஊர் கூட்டத்துல நிறுத்தி தண்டிச்சே ஆகணும். ஊர் முடிவை மீறி தர்ம நியாயம் பேசி ஊடு களைப்பு வேலை செய்யறவங்க ரெக்கைய முதல்ல முறிச்சு போடணும். அவர்கள் எல்லோரும் குறிவைத்து பாய்வது தாழையாதான் என்பது நல்லையாவுக்கு புரிந்தது. இவருக்கும் தாழையாவை பிடிக்கவில்லை. மனசாட்சி மாதிரி நின்று கொண்டு தொல்லை கொடுக்கிறார். ஆனால் எப்படி தண்டிப்பது? ஊருக்கே வழிகாட்டிய சங்கரலிங்கம் மகன், எல்லா சாதி மக்களிடமும் நல்ல பெயர் சம்பாதித்து வைத்திருக்கிற தரகர், வாயாடி, நிஜமாகவே விவசாயிகளுக்கு நிறைய உதவிகள் செய்திருப்பவர். அண்ணன் தம்பிக கூட இப்படி உறுத்தா உதவி செய்வார்களா? நீரு தங்கமான மனுஷையா என்று ஊரே சொல்கிறது. அவரை தண்டிக்க போய் சாதி சனம் பூராவும் எதிர்த்து விட்டால் நல்லையா கதி? இதுதான் இவருக்குள் இருந்து வந்த நடுக்கம். இப்போதும் இதேதான் தயக்கம். தேர்தலுக்கு 10 நாட்களுக்கு முன்பு பக்கத்து கிராமத்து மக்களிடம் வாக்கு சேகரிக்க நல்லையாவும் கார்மேகமும் இன்னும் சிலரும் கிளம்பிக் கொண்டிருந்தனர். அந்த பக்கமாக தாழையா போய்க் கொண்டிருந்தார். ஏய் மாப்ள, இங்க வா. என்ன மாமா? நல்லையாவும் தாழையாவும் தனித்து போனார்கள். வாரியா? இல்ல மாமா. ஏன்? எனக்கு சம்மதம் இல்லைன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல. இன்னைக்கு ஊர் முடிவா ஆகி போச்சுல்ல. ஆக்கிட்டீங்க. பாவம் நம்ம சாதி ஆளுக, அப்பாவிக. நீங்க ஏத்திவிட்ட சாதி போதையில கண்ணு மூக்கு தெரியாம ஆடுதாக. நான் ஏத்திவிட்ட போதையா? சங்கையா மாதிரிப்பட்ட ஆளை
ஆதரிக்கணுங்கியா? முத்துலட்சுமி கதையை மறந்துட்டியா? இப்படிப்பட்ட ஆளை பிரசிடெண்டா ஆக்குனா ஊரோட கதி என்னாகும்னு யோசிச்சு பாத்தியா? தாயா புள்ளையா பழகிக்கிட்டு இருக்க தேவமாருக்கு வஞ்சகமா துரோகம் பண்ணி பேசின ஒப்பந்தத்தை மீறி பகையை உண்டாக்கி ஊரையே நாசக்காடு பண்ணி நீங்க ஆதரிக்கிற கார்மேகம் எப்படிப்பட்ட ஆளு? யோக்கியமா? கனியம்மா கதை தெரியாதா உங்களுக்கு? யாரை ஏமாத்துறீங்க மாமா? உங்களை மாதிரி நாட்டாம இப்படி காரியம் செய்யலாமா? கோவப்படாத மாப்பிள, அனுசரிச்சு போ. எதை அனுசரிக்க? பகையை உண்டாக்குறதையா? ஊரையே சண்டைக்காடாக்குறதையா? சாதிக்கு சாதி பகையாக்கி ஒத்துமையை நாசம் பண்றதையா? நான் தரக மாமா. எனக்கு எல்லா சாதி சம்சாரிகளும் வேணும். ஆடு மாடு வளர்க்குற எல்லா சாதி கூலி ஜனமும் எனக்கு வேணும். என் தொழிலுக்கு எவரையும் பகைச்சிக்கிடக்கூடாது. பகைச்சிக்கிடுறது ஊருக்கும் நல்லதில்லை. அப்ப என்ன செய்ய போற மாப்பிள? சாதி கூட்டத்தில் எடுத்த முடிவுக்கு எதிர்த்து நிற்க போறியா? ஊரை பகைச்சிக்கிட போறியா? சாமர்த்தியமா பேசாதீங்க மாமா. என்கிட்டயே உங்க திறமைய காட்டாதீங்க. 3000 கதை தெரியும். யூரியா உப்பு மூட்டை வந்த கதையும் தெரியும். இந்த பிச்சை காசுக்காக கோக்குமாக்கு வேலையை செஞ்சு மொத்த ஊரையே நாசம் பண்ற சூட்சமும் தெரியும். என்கிட்ட உங்க வேலையை காட்டாதீங்க. இப்ப என்ன சொல்ற நீ? ஏன் போக்குல என்ன விட்டுருங்க. எல்லா சாதி சனமும் எனக்கு அண்ணன் தம்பிக, தாய் பிள்ளைக. இவக ஒத்துமைய களைய விட மாட்டேன். சண்டை சச்சரவு நடக்க விட மாட்டேன். என்னோட உசுரை கொடுத்தாச்சும் ஊரு சன ஒத்துமைய காப்பாத்துவேன். எப்படி? எங்க ஐயா ராவுத்தர்மார் கூடவே உறவு முறை வச்சுக்கிட்டவரு. ஊரு பூராவையும் அப்படி ஆக்குனவரு. நான் நம்ம ஊரு சனத்தையாச்சும் பகையாக்கிடாம காப்பாத்த வேண்டாமா? இது நல்லதில்லை உனக்கு. எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க ஜோலிய பாருங்க. பட் பட் என்று அவர் சீறி வெடித்த விதம், தாட்சண்யம் பார்க்காமல் நியாயம் பேசிய அவரது தீவிரம், ரகசியங்களை முகத்துக்கு நேராக போட்டு உடைத்த வேகம், நல்லையாவுக்குள் ஏகப்பட்ட யோசனைகள், நடுக்கம், தயக்கம். நாளைக்கு சாதி கூட்டத்திலையும் இதே மாதிரி போட்டு உடைத்தால், முகங்களை கிழித்தால், தாழையாவின் நியாயம் எடுபட்டு விட்டால் முகத்தை எங்கே கொண்டு போய் வைக்க? கேவலத்தை எப்படி தாங்க? என்ன ஆனாலும் சரி, சாதி கூட்டத்துக்கு தாழையாவை வரவிடாமல் பண்ணணும். அதுக்கு வழி? கேள்விகள் நூல் நூலாக பின்னிக்கொள்ள, ஒரு வலையாக உருமாற, அதற்குள் வகையாக சிக்கிக்கொண்டார் தாழையா. அத்தியாயம் 22. செம்பகம் படுக்க முடியாமல் தத்தளித்தாள். குடலை சுருட்டி கொண்டு வருகிற இருமல், விடாமல் தொடர்கிற சங்கிலி இருமல்கள், அவளை சுருட்டி கசக்கி போடுகிற மாதிரியான தொடர் இருமல். துப்பக்கூட முடியவில்லை. நாடியில் வழிகிற சளி. தாழையா அவளை நெஞ்சில் சாய்த்து போட்டுக்கொண்டார். ஒரு துணியால் சளியை துடைத்தார். பனங்கற்கண்டு சித்திரத்தை போட்டு கொதிக்க வைத்த கசாயத்தை ஆற்றிக்கொண்டு வந்தால் பொற்கொடி. அம்மாவின் வாயில் கிளாஸை வைத்து குடிக்க வைத்தாள். தாழையா தொண்டையை நீவிவிட்டார். இருமி முடித்த செம்பகத்திற்கு கேது கேது என்று இளைத்து கொண்டு வந்தது. நெஞ்சுக்கூட்டுக்குள் கலகலவென்ற இரைச்சல், திணறுகிற சுவாசம், திக் திக் என்று அடித்துக் கொள்கிற மார்பு. படுத்துக்கிறியா? தலையணையை ஒழுங்குபடுத்தி மெல்ல படுக்க வைத்தார். தாழையா முகம் இறுகி போயிருந்தது. 4-5 நாட்களாகவே அவர் முகத்தில் உயிர்க்கலை இல்லை. ரொம்ப துவண்டு போயிருந்தார். கட்டில் சட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு மனைவி முகத்தை பார்த்தார். மனசின் கவலைகள் முகத்தில் இருளாக படிந்திருந்தது. வருத்த இறுக்கத்தில் உறைந்து போய் யோசனையில் மீசையை நீவிவிட்டு முறுக்கிக் கொண்டார். கண்களில் தேங்கி நின்ற சோகம். கல்யாணமான புதிதில்
குளித்து முழுகி சேலை கட்டி வந்துவிட்டால் கம் என்று மணக்கும். மஞ்சளும் சீயக்காயும் கலந்த நறுமணம், மனசை மயக்குகிற வாசம். ஆள் தங்க நிறத்தில் குழைத்து போய் தகதகப்பால். பக்கத்தில் உரசிக்கொண்டு வந்து நின்றால் உயிரே கிடந்து துடிக்கும். உழைப்பில் ராஜாளி, உறக்கம் பார்க்காமல் உழைப்பாள். வீட்டு கஷ்டம் இவர் கண்ணில் பட்டுவிடக்கூடாதே என்று பறந்து பறந்து பாடுபடுவாள். ஓங்கு தாங்கான திரேகம், உரம் வாய்ந்த மனசு, புருஷன் மேல் கொல்லை பாசம். உஸ்ஸென்று அயற்சிப்படாமல் உழைப்பாள். அப்பேற்பட்ட வைரம் பாய்ந்த கட்டை இன்றைக்கு உட்காரக்கூட ஜீவனில்லாமல் கிடக்கிறாள். நனைந்த காகிதமாக துவண்டு போய் நைந்து கிடக்கிறாள். எரும சத்து இல்லாமல் ஓடிக்களைத்த நாயாக இளைத்து கிடக்கிறாள். அவருக்குள் பழைய இளைய செண்பகமும் இன்றைய நோயாளி செண்பகமும் ரெண்டுமே பொருந்தி வராத சித்திரங்கள். அவள்தானா இவள் என்று நம்பவே முடியவில்லை. நம்பி தீர வேண்டிய நிர்பந்தத்தில் மாட்டிக்கொள்கிற போது மனசின் வேர்வரை பற்றி கொள்கிற நெருப்பு பகீர் என்கிற சோகம். இந்த 4-5 நாட்களாக ரொம்ப மோசமாக தளர்கிறாள். விடாத இருமல், மாத்திரைகளை பொருட்படுத்தாமல் முற்றுகையிட்டு நொறுக்குகிற நோயின் உக்கிரம், சீக்கின் பேயாட்டம். என்ன உக்காந்துட்டீக? சும்மாதான். ஏன் ரொம்ப சங்கடப்படுதீக? எனக்கு ஒன்றும் செய்யாது. இல்லை, உனக்கு ரொம்ப சுகமில்ல, தாங்க முடியாம தவிக்கிற. எல்லாம் மனசுதான் காரணம். மனசுல என்ன கவலை உனக்கு? உங்க முகத்துல உசுர் இல்லை, என்னமோ மாதிரி இருக்கீக. என்ன மாதிரி? எதையோ நினைச்சு பயப்படுறீக. நீங்க தலையிட்டு தீராத விவகாரம் இல்லை, முடியாத வியாபாரம் இல்லை, தொட்டதெல்லாம் ஜெயம். அப்பேற்பட்ட நீங்க எதுக்கோ பயப்படுறீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசம்தான், நெசந்தான். ஊர் நிலவரம் சரியில்லை செம்பு. ஊரை பத்தி எதுக்கு ரொம்ப கவலைப்படுதீக? ஊரை வச்சுதானே நம்ம தொழில், பிழைப்பு எல்லாம். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு வேணும்னா கொண்டாட்டமா இருக்கலாம், நமக்கு திண்டாட்டம் தானே. அப்படியா? ஆமா செம்பு. ஊர்ல இருக்கிற எல்லா சாதி சனத்தோட சப்போர்ட் இருந்தாதானே நம்ம தரகு தொழில் நடக்கும். வெறுப்பும் விரோதமுமா சாதிக்கு சாதி முகத்தை விரைச்சிக்கிட்டு இருந்தா யார்கிட்ட போய் தொழில் பண்றதே? அது மட்டும் இல்லை. ஊரு இப்படி கிழிஞ்சு துண்டு துண்டா போறத பார்க்க மனசு தாங்கல. நல்லா இருந்த நீ இப்படி கிழிஞ்சு கிடக்கிறத பார்த்தா என் மனசு எப்படி சங்கடப்படுதோ அதே மாதிரி தான் ஊரை பார்க்குறப்பவும் மனசு சங்கடப்பட்டு ஆக போகிறது என்ன? அப்படி இல்லை செம்பு. ஏதாச்சும் செய்ய முடியுமா? கவலைப்பட்டாதான் யோசனை வரும், யோசிச்சாதான் ஏதாச்சும் செய்ய வழி கிடைக்கும். சரி, எதுக்கு பயப்படுறீங்க? பயமாத்தான் இருக்கு. நமக்கே ஏதாச்சும் துன்பம் வருமோன்னு நினைக்கேன். எதுக்கு? நம்ம ஆசையில மண்ணு விழுமோன்னு பயப்படுத செம்பு. நம்ம பிள்ளைக ஊரை விட்டு வந்துருங்கன்னு கூப்பிட்டப்பவெல்லாம் இந்த உடம்பு இந்த மண்ணுக்கு தான்னு வைராக்கியமா சவடால் பேச்சு பேசினோம். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சாதி சனமும் என்ன செல்ல பிள்ளையா நினைச்சு கொண்டாடும்னு பெருமையா பீத்திக்கிட்டோம். ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அந்த நினப்புல தான் மண்ணு உழ போகுதோன்னு பயமா இருக்கு. இந்த ஊர்லயே நாம நாதியத்து போவோம்னு நடுக்கமா இருக்கு. பொற்கொடி வந்தாள். ஐயா, என்னம்மா? சிந்தாமணி மாமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கதி வராதையா. என்னம்மா சொல்லுத? சிந்தாமணி மாமா ஒத்தையாளா இல்லை, ஒரு கூட்டத்தோட இருக்காரு. அந்த கூட்டமும் சாதாரண கூட்டம் இல்லை. நாடு முழுக்க நல்ல ஆளுக ஆதரவு அதுக்கு இருக்கு. சிந்தாமணி நல்ல பையன்தான். இருந்தாலும் அவன் பலத்துல நாம நிற்க வேண்டிய நிலைமை வர்றதே நமக்கு அவமானம் தானே. அவர் யாரு? உங்க அக்கா மகன் தானே.
ம், உன்கிட்ட என்னமோ சொல்லி இருக்கானா? மீசையில் கை விளையாட ஓர் ஆழ்ந்த பார்வையாக மகளை பார்த்தார். தனக்கு தெரியாமல் தனது காலடியில் ஏதோ நடந்து கொண்டிருப்பதாக புதிய எண்ணம், ஒரு கூர்மையான சந்தேகம். அதை அவளது உள்ளுணர்வும் புரிந்து கொண்டது. மனசுக்குள் நாக்கை கடித்தாள். அதிகமாக வாய்விட்டு விட்டோமோ என்கிற சுய விமர்சனம். ஐயாவுக்கு தைரியம் சொல்கிற ஆர்வ கோளாறில் வார்த்தைகளை ரொம்ப செலவழித்து விட்டோமோ? பொற்கொடி தடுமாறினாள். அங்கும் இங்குமாக அலைப்பாய்கிற கண்கள். என்னம்மா? ஒன்னும் சொல்லல. இல்ல, ஏதோ சொல்லியிருக்கான். என்ன? பயப்பட வேண்டாம்னு தைரியம் சொன்னாரு. சொல்லுமா, உள்ளத சொல்லுமா. என்ன நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்னாரு. அந்த ஒரு வாக்கியத்திலேயே அவருக்குள் விரிந்து விளங்கி போன ஏராளமான விஷயங்கள். ஒன்றிணைய அலைப்பாகிற இரு மனசுகள். அடுத்த தலைமுறையின் புதிய தளிர் சிந்தனைகள். சரி, நீ போய் வேலையை பாரு. பொற்கொடி போய்விட்டாள். உள்ளுக்குள் பய படபடப்பு. அப்பா என்ன நினைக்கிறாரோ என்கிற அச்சம். அச்சுறுத்துகிற நினைவுகளின் முற்றுகையை உடைத்துக்கொண்டு ஒரு புதிய ஒளிக்கீற்றாக ஒரு தெளிவு. ஐயா எதிர்மறையா எதுவும் சொல்லல. தாழையாவுக்குள்ளும் அதே போல் ஒரு தெளிவு, ஓர் ஒளிக்கீற்று, ஒரு திடமான நம்பிக்கை. ஊர் நிலவரம் என்ன ஆனாலும் சரி, என்ன குழப்பம் வந்தாலும் சரி, மகளை பத்தின கவலை இல்லை, சிந்தாமணி பார்த்துக்குவான். இந்த ஒளிக்கீற்றை விழுங்கிவிட்டு பைசாசமாக நெருங்குகிற அவமான இருட்டு. ஊர்ல மதிப்பும் மரியாதையுமா ஜேன்னு இருந்த நம்ம குடும்பத்துக்கு 7 தலைமுறைக்கு கழுவினாலும் தீராத களங்கம் வரப்போகுது. இழிவும் கேவலமும் வரப்போகுது. கற்றையாக அவருக்குள் நினைவுகள், கருப்பான நினைவுகள், பயங்கர கற்பனைகள். அவருள் மின்சாரமாக ஓடி பரவி அதிர்ந்து நடுக்குகிற நினைவுகள். சாதி கூட்டத்துக்கு போகிற பரபரப்பில் நல்லையா நாடார். சீக்கிரமா சோத்தவை. எங்க பறந்துட்டு இருக்கீங்க? ஊர்க்கூட்டத்துக்கு போகணும்ல. தட்டிலை வைத்தாள் தங்கம்மா. சோறு போட்டு குழம்பை ஊற்றினாள். மேல் துண்டை கீழே போட்டு உட்கார்ந்தார். இவரது பரபரப்பு பிடிக்காமல் முகம் சுளிக்கிற தங்கம்மா. என்ன மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்க? ஆமா, நாட்டாம, பெரிய நாட்டாம. என்ன பாவம் பண்ணி யாருக்கு நாசம் செஞ்சீங்களோ நம்ம வீடு விளங்கல. காடுகரை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்குது. போட்ட துட்டு கூட விளைஞ்சு வீடு வர மாட்டேங்குது. ஒன்றுக்கு மற்ற சின்ன பயக்கட்டை எல்லாம் கை மாத்தும் கால் மாத்தும் வாங்கி நாளை கழிக்க வேண்டியிருக்கு. இப்ப என்ன உனக்கு ஒரே புலப்பமா புலம்புத? வாயாடி என்னாச்சி? தர்மராசா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவரு. அவரால் ஏண்ட ஒத்தாசையெல்லாம் ஊர் சனத்துக்கு செய்திருக்காரு. இப்ப என்ன அவனை பத்தி? அந்த அண்ணாச்சிக்கு மனசால கூட தீங்கு நினைச்சிடாதீங்க. ஊர்க்கூட்டத்துல ஏடா கூடமா எதுவும் பண்ணி தொலைச்சிடாதீங்க. அந்த பாவத்தை தாங்க நம்ம குடும்பத்துக்கு சக்தி இல்லை. அள்ளிய கவலம் கையில் இருக்க கோபத்துடன் விருட்டென்று நிமிர்ந்தார் நல்லையா. அவர் கண்கள் இடுங்கின. கண்ணச்சதையில் கோபத்துடிப்பு. வீட்டுக்குள்ள கிடக்கிற பொட்ட நாய்க்கெல்லாம் எதுக்கு இந்த மணியம்? ஊர்ல என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதே. உங்களுக்கு என்ன தெரியும்? 3000 ரூபாய்க்கும் யூரியா உப்புக்கும் நீங்க என்னென்ன கோல்மால் வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னு எனக்கு தானே தெரியும். ஊர்ல எவனுக்கு தெரியும்? போய் சொல்லேன். தெரு தெருவா சொன்னா என்னாகும்? உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு கிறுக்காட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற அப்புராணி நாடாக்கமார் எல்லாம் உங்க மூஞ்சியில காரி துப்புவாக. வாய மூடுடி நாயே என்று சீறியவர் கையாலாகாத கோபத்தில் குமைச்சலில் உருமினார். சோற்று கையை உதறினார். ச்சே என்ற அலறலோடு எழுந்தார். இந்த நச்சரிப்புல மனுஷ பய சாப்பிட முடியுமா என்று துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு
கை கழுவ வெளியேறிவிட்டார். கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரம் அவருக்குள் உழைப்பானை சோறாக கொதித்தது. பொண்டாட்டி கூட நம்மள உப்பு கல்லுக்கு மதிக்க மாட்டேன் என்கிறாளே என்கிற ஆத்திரம். தாழையாவால் வந்த பலவீனம் இது. ஊருக்குள் அவன் தருமராசா. நான் என்ன துரியோதனனா? வரட்டும், ஊர்க்கூட்டத்துல வச்சுக்கிடுவோம் கதைய. ஆத்திர நினைவுகள் அவரை துரத்தின. ஊர்க்கூட்டம் மடத்தில், நாடார் சாதி கூட்டம் ஜே ஜே என்று கிடந்தது. மோட்டார்களை பறிகொடுத்த ஆத்திரம். 150 தலைக்கட்டுகள் உள்ள நாடார்களிடம் வந்து மோட்டார்களை கழட்டி கொண்டு போவதென்றால் எம்புட்டு திமிர் இருக்கணும். நம்மள எம்புட்டு அலட்சியமா நினைச்சிட்டாக. காலில் ஒட்டின தூசியா கோழை பயல்களா நினைச்சிருக்கணும். விடக்கூடாது, இத இப்படியே விட்டுடக்கூடாது. ஏதாச்சும் செய்யணும். பார்க்குறவன் அரல்ற மாதிரி ஏதாச்சும் செய்யணும். குமுறுகிற உணர்வுகள், வெறி கொண்ட மனசுகளின் தினவு. நல்லையாவுக்கு இதுதான் வேண்டும். புகுந்து விளையாட இப்படிப்பட்ட உணர்வு தளம்தான் வேண்டும். ரொம்ப நேரமாக பேசினார். ஆத்திரமூட்டும்படியாக பேசினார். 150 தலைக்கட்டுள்ள நம்ம சாதிக்காரனுக்கு விழுந்த ஓட்டுகளை விட 70 வீடுகள் உள்ள தேவமாருக்கு எப்படி ஓட்டு கூடுச்சு? நம்ம விரோதிகளை விட துரோகிக தான் ஆபத்தானவங்க. துரோகிய அடிக்கிற அடியில விரோதிக கலைஞ்சு பயந்து ஓடணும் என்று பயங்கரமாக கத்தியை தீட்டினார். கடைசியில் இப்படி முடிவாயிற்று. நம்ம சாதிக்காரங்க நிலத்தை நம்பின கூலிக்காரங்களான அரிஜன மக்களோட இனி எந்த தொடர்பும் வச்சுக்கிடுறதில்ல. பூ கட்டுறவங்க, தேர் கட்டுறவங்க, குழி வெட்டுறவங்க, இழவு சொல்லி போறவங்க இவங்களையும் ஒதுக்கி வைக்கிறது. நாவிதரை நீக்கிட்டு புது நாவிதரை கொண்டு வர்றது. தேவமார்களோட எந்த பேச்சுவார்த்தையோ பழக்க வழக்கமோ தொடர்போ வச்சுக்கிறதில்ல. இத்தனை முடிவுகளையும் ஒப்புக்கொள்ளாத நாடார்கள் யாரையும் சாதி கூட்டத்தில் வச்சுக்கிடுறதில்ல. குறிப்பாக தாழையா நாடார் இந்த முடிவுகளை அவர் எதிர்த்தால் அவரை ஊரை விட்டு தள்ளி வைப்பது. இந்த முடிவுகளில் எல்லோருக்கும் உடன்பாடுதான், தாழையா விஷயம் தவிர. தாழையா என்றவுடன் நாடார்களில் பலர் தடுமாறினர், தத்தளித்தனர். மாற்று கருத்துகள் முணுமுணுப்புகளாக, சலசலப்புகளாக வெடித்தன. நல்லையா நாடார் ரொம்ப நேரம் கத்தியை தீட்டினார். கல்மாவை போட்டு சர் சர் என்று தீட்டினார். ஆத்மபலம் முழுவதையும் செலவழிக்க வேண்டியிருந்தது. கடைசியாக அரை மனசாக ஒப்புக்கொண்டனர். தாழையா நாடார் வரவழைக்கப்பட்டார், விசாரிக்கப்பட்டார். இப்படித்தான் நடக்கும் என்று அவரும் எதிர்பார்த்ததால் அதிக வார்த்தைகளை செலவழிக்கவில்லை. கனத்த மனசோடு சுருக்கமாக பேசினார். இத நான் ஒப்புக்கொள்ளல. இது நாடாக்கமாருக்கே நல்லதில்ல. சகிப்புத்தன்மைதான் மனுஷ வாழ்க்கை. தப்பு செய்த நாம மற்றவங்களை தண்டிக்கிறது ரொம்ப அநியாயம். மனுஷ மக்களை சாதியா பிரிக்கிறதே தப்பு. பேதம் பார்க்கறதே தப்பு. இதுல பகைய வளர்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ஊருக்கும் நல்லதில்ல, நமக்கும் நல்லதில்ல. அதனால இந்த முடிவை நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு மறு பேச்சில்லாமல் மடத்தை விட்டு வெளியேறிவிட்டார். சாதியை விட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற பயங்கர நிஜத்தை எதிர்கொள்ளும் மனத்தெம்பு இல்லை அவருக்கு. கால் கையெல்லாம் நடுங்கிற்று. மனசு கிடந்து பதறி பதைத்தது. தள்ளி வைக்கப்பட்டு ஒற்றையாளாகி போனோம் என்கிற நிஜம் விழுங்கிக் கொள்ளத்தக்க கசப்பல்ல. ஆளை சுருட்டுகிற பூச்சிக்கொல்லி மருந்து. அரை உயிராக வீடு போய் விழுந்தார் தாழையா. இந்த நாவலுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.